இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 25 ராமேஸ்வரம் மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 25 மீனவர்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு சென்று மண்டபம் பகுதி கடலில் கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி 25 மீனவர்களையும் கைது செய்து இலங்கை கடலோர காவல்படையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இலங்கை சிறையில் அடைத்தனர். இதையடுத்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அரசு அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் இலங்கை நீதிமன்றம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமேஸ்வரம் மீனவர்கள் 25 பேரையும் விடுவித்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இலங்கை தூதரக அதிகாரிகள் ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கையிலிருந்து சென்னைக்கு புறப்படும் விமானம் மூலம் 25 மீனவர்களையும் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்கள் 25 பேரையும் வரவேற்றனர். அதன் பின்பு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்கள் மூலம் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு மீனவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். கவரப்பேட்டை ரயில் நிலையம் அருகே ரயில்வே கேட்டை லாரி இடித்து சேதப்படுத்தியதால் ரயில் சேவை சுமார் 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் கவரப்பேட்டை ரயில் நிலையம் அருகே ரயில்வே கேட்டை கடந்து சென்றபோது லாரி ஒன்று ரயில்வே கேட்டை எதிர்பாராத விதமாக இடித்ததில் ரயில்வே கேட் சேதமானது. இதனால் சிக்னல் கோளாறு ஏற்பட்டு கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ரயில்வே ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்ட ரயில்வே கேட்டை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ரயில்வே கேட் சீரமைக்கப்பட்டு ரயில்களுக்கு சிக்னல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து இரு மார்க்கங்களிலும் ரயில்கள் இயக்கப்பட்டன. மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தை நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை எனில் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமது எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பனையூரில் மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இஸ்லாமிய அமைப்பினர் கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான அப்துல் சமது மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமீது, மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தை நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை எனில் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்தார். வழக்கை விசாரிக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்திற்கு ஒரு இடைக்கால தடையை வழங்கியிருப்பதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம். இந்த சட்டத்திற்கு நிரந்தர தடையை வழங்க வேண்டும். இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யப்படும் வரை நாடு முழுக்க போராட்டங்கள் இன்னும் விரிவடைய இருக்கிறது. தொடர்ந்து இந்த மக்கள் போராடுவார்கள். அனைத்து தரப்பு மக்களும் இதற்காக களத்தில் கரம் கோர்ப்பார்கள். இந்த சட்டம் முற்றாக ஒழிக்கப்படும் வரை தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்காசி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சங்கரன் நாராயணன் கோவில் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் சங்கரன் கோவிலில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீரால் சூழப்பட்டு பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. குறிப்பாக சங்கரநாராயணன் திருக்கோவில் வளாகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து காணப்பட்டதால் பக்தர்கள் தண்ணீரில் நின்றபடி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மழை நீரால் சூழப்பட்ட பகுதி முழுவதையும் உடனடியாக கோவில் ஊழியர்கள் தண்ணீரை வெளியேற்றும் பணி ஒருபுறம் நடைபெற்று இருந்தாலும் பக்தர்கள் தண்ணீரால் சூழப்பட்ட பகுதியில் நடந்து செல்ல கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். கனமழை பெய்யும் பொழுதெல்லாம் சங்கரன் நாராயணன் திருக்கோவில் வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கும் நிலை காணப்படும் நிலையில் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அருப்புக்கோட்டை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் தனது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு பள்ளி ஆசிரியை பரிதாபமாக உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஜோகில்பட்டியை சேர்ந்த ஜெயகாந்தன் என்பவரது மனைவி ரோகிணி
இவர் மந்திரிவோடை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ரோகிணி தனது மகன் லட்சுமண பெருமாளுடன் இருசக்கர வாகனத்தில் அருப்புக்கோட்டை சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் ராமானுஜபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை அருகே பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் லட்சுமண பெருமாள் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தாய் மற்றும் மகன் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாய் ரோகிணி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற வாகன ஓட்டுநரை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.